என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, "நீ பைக் வாங்கி சும்மா தான்டா வீட்டில் வச்சிருக்க. நீ உன் பைக் எடுத்துட்டு வாடா. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டான். எங்கடா போகிறோன்னு கேட்டால் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருன்ட்டு அப்படியே 30 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தாமரைப்பாக்கம் கூட்டோடு கிட்ட தாங்க இருக்குது. சரி, இடம் நேம்லாம் சொல்லிட்டான். அது என்ன மாதிரி இடம்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்றான். கை காமிச்சு அது அங்கே இருக்க போகிற அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அங்கே போயிட்டு குளிக்க போகிறோமான்னு கேட்டால், இல்லைடா அங்கே தானே போய் ஃபோட்டோவே எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியாக ட்விஸ்ட்டை வச்சிட்டான். இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன், எப்படி அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு. நாங்களும் எங்கள் பைக் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பைக்கெல்லாம் செட்டிங் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி திரும்புகிறேன். நீங்கள் யாரா 3 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்து என்னன்னு கேட்டால், இவனுங்க எல்லாமே கேடிஎம்மோட வெரியன்ஸாங்க. RS200 நம்மளோட நண்பருது, டியூக் என்னோடது, நடுவில் இருக்க என்டாருக்கு இவங்களோடது. நான் பைக்கை விட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், இவனுங்க 3 பேர் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க, எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ட்ரிப்பில் நான் ஜாலியாக இருந்தனோ இல்லையோ, நம்ம நண்பர் செம்ம ஜாலியாக இருந்தார். ஏன்னா அவரோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருந்தாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா கேள்வி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.